காலை வணக்கம் மக்களே. எல்லாம் என்ன பண்ணுறீங்க? ஓகே, எல்லாம் ஏஞ்சிச்சா? முருங்கைக்காய் குழம்பு வைக்கிறது எப்படின்னு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு பருப்பு, தக்காளி இதெல்லாம் வேக வச்சுக்கணும். நான் அது காட்டலான்னு பார்த்தேன், அப்புறம் கொஞ்சம் வேலை இருந்தாலும் எடுக்க முடியல. வெறும் கொஞ்சமாக பாருங்கள், பருப்பு, தக்காளி, பூண்டு இதெல்லாம் வேக வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு இந்தாண்ட முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவு புளி, ஒரு கொஞ்சம் தான், ரொம்ப பெருசாக இல்லை, ஒரு கோழி குண்டு சோடு புளி வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது இந்த பருப்பு கடைஞ்சி குக்கரில் தான் நான் வேக வைப்பேன் பாருங்கள். இல்லை, குக்கரில் கொஞ்சம் நேரம் வேக வச்சா நல்லா இருக்குன்னு தான் ஃப்ரெண்ட்ஸ். பருப்பு குழம்பு, பருப்பு சாம்பார் வைக்கிறது எப்படின்னு காட்டுறேங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஓரளவுக்கு மயஞ்சிச்சு, இதாக ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், நான் அன்றைக்கே சொல்லியிருக்கிறேன், கொஞ்சமாக ஒரு துளி அளவு காரக்குழம்பானாலும் பருப்பு சாம்பாரானாலும் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டால் நல்லாயிருக்கும். மஞ்சத்தூள் போட்டேன், தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு மிளகாத்தூள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எங்களுக்கு 2 ஸ்பூன் ஓகே. இது கொஞ்சம் கார மிளகாத்தூளுங்கிறதால இங்கே பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அச்சா அப்படியே சிம்பிளான முறை, ரொம்ப ஆடம்பரமான சாம்பார் வைக்காதபடி வீட்டில் இருக்கிறது வச்சு பண்ணுறது தான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், தேவையான அளவு உப்புங்க. ஃபஸ்ட்டு ஒன்றுமே இல்லை, சிம்பிள் முறை தான். தக்காளியும் பருப்பும் குக்கரில் வேக வச்சு அதை கடைஞ்சி விட்டு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், என்னது போட்டுட்டு தேவையான அளவு உப்பு தேவையான அளவு போட்டு திரும்பியும் அதை கடைஞ்சி விடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ரெடி ஆயிடுச்சு. தாளிப்புலாம் நான் என்றைக்கும் பருப்பு சாம்பாரானாலும் லாஸ்ட்டாக தான் தாளிப்பேன். ஃபஸ்ட்டு இது காயும் இதுவும் கொதிக்க வச்சுருவோம் என்றைக்குமே. சாம்பார் மட்டும் கொதிக்க வச்சு அப்புறமா தான் நான் தாளிக்கிறது. இதுங்க கொஞ்ச நேரம் ஃப்ரெண்ட். வேறு பாத்திரத்தில் ரெடி பண்ணி வச்சாச்சு. இன்னும் புளி தண்ணி ஊற்றலை. நான் புளி தண்ணி லேட்டாக தான் ஊற்றுவேன். பாருங்கள், அதாவது கரண்ட்டு கொஞ்சம் ஆஃப் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், அதனால் இருட்டாக இருக்குது. காய் போட்டுடலாம். அதான் மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள் கொஞ்சமாக, சாம்பார் பொடி இருந்தால் போடலாம். ஏம்மா அந்த போனடு சாம்பார் பொடி இருந்தால் போடலாம், இல்லைன்னா பிரச்சனை இல்லை. இப்போ ஓரளவுக்கு சரியாயிடுச்சு. ஓகே, இப்போ ரெடி ஆகிடுச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ். இது அப்படியே கொஞ்சம் நேரம் கொஞ்சமாக கொதி விட்டால் உடனே புளி தண்ணி கரைச்சி ஊற்றிடலாம். இந்தாண்ட சாப்பாடு ரெடி ஆகிடுச்சி. பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் டைம் ஆகிடுச்சின்னு அவசரமாக பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சாப்பாடு ரெடி ஆகிடுச்சா பார்க்கலாம். இன்னும் ரெடி ஆகல. அதுக்குள்ளே கொஞ்சம் அந்த கொதி வரத்துக்குள்ளே நம்ம புளியை கொஞ்சம் கரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நான் புளி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப